அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்மா தொலை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் இஸ்லாமிய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழ் நாம இருக்கிற வீடு இஸ்லாத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு வீடாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நம்முடைய வீடுகளை அமைத்துக் கொள்கிற பொழுது இந்த உலகத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பை நாம தேர்வு செய்திருக்கிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் வீடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நம்ம வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கிறோம். அந்த பறவைகள் வசிக்கக்கூடிய இருப்பிடத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். இரவு நேரத்தில் ஒரு மரத்தை பார்ப்போம், மிகப்பெரிய உயர்ந்த மரம். அந்த மரத்தினுடைய தோற்றம், அந்த மரத்தினுடைய இலைதலைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மரத்திற்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய வெடி சத்தத்தை போட்டீங்கன்னா உள்ள இருந்து, அந்த மரத்திற்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் பறந்து வெளியே வரும். அப்ப மரத்தை தன்னுடைய வீடாக பறவைகள் அமைத்துக் கொள்கிறது. நாம இந்த உலகத்தில் நம்மோடு பயணிக்கிற பல பிராணிகள், பல உயிரினங்கள், உதாரணத்திற்கு ஒரு சிறிய எறும்பு, அந்த எறும்பு கடிச்ச உடனே அதை நசுக்கி நம்ம என்ன செய்யறோம், கொலை செய்து விடுகிறோம். அந்த எறும்பு நம்ம பார்க்கிறோம் ஒரு உணவு பண்டங்களை, ஒரு தின்பண்டத்தை சர்க்கரை டப்பால இருந்து சர்க்கரையை எடுத்துட்டு போகுது, வரிசையா அணிவகுத்து ஒரு ராணுவத்தை போல ஒன்றன் பின் ஒன்றாக சர்க்கரைகளை எடுத்து என்ன செய்து தூக்கிட்டு போகுது. அது எங்க போகுது? அது தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி போகுது. பூமிக்குள்ள தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது. மேலே எறும்பு புற்றாக, வெறுமனே மண் குவியலாக நமக்கு தெரியும். அதை களைத்து உள்ளே தோண்டி பார்த்தீர்கள் என்றால் பூமிக்கு அடியில எறும்பு மிகப்பெரிய ஒரு நகரத்தையே அமைத்து வைத்திருக்கிறது. எறும்புக்கு என்று என்ன செய்யுது, பூமிக்கு அடியில சில வீட்டை அமைத்துக் கொள்கிறது. எறும்பு, சிறிய எறும்பு சிறிய வீட்டை அமைத்துக் கொள்ளும். பெரிய எறும்பு பெரிய அளவிலான வீட்டை அமைத்துக் கொண்டு பூமிக்கு அடியில உயிர் வாழ்கிறது. அதை தோண்டி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ராணி எறும்புன்னு ஒரு எறும்பு இருக்கும். அந்த ராணி எறும்பு தான் எல்லா எறும்புகளையும் ரூல் செய்யக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு எறும்பாக இருக்கிறது. இன்றைக்கு கூட பெரும்பாலான குடும்பங்கள்ல நாம வெளியே குடும்ப தலைவர் நம்ம சொல்லிக்குவோம். நான் தான் குடும்ப தலைவர், அதிகாரம் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது என்று நம்ம பேசிக்குவோம். ஆனா அதிகாரம் அனைத்துமே நம்முடைய மனைவி கையில தான் இருக்கும். நாம ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவை எப்படியாவது மாற்றணும்னு நம்முடைய மனைவி என்ன செய்வாங்க, பலவிதமான பேச்சுக்களை பேசி நம்முடைய முடிவை நம்மளே மாற்ற வச்சிருவாங்க. மாற்றிய பிறகு நாம ஒரு முடிவை எடுத்தோம், நாம தான் அந்த முடிவை மாற்றினோம் என்று நம்ம நம்புவோம். ஆனால் நம்முடைய முடிவை மாற்றியது நம்முடைய மனைவி. அப்ப யார் ரூல் பண்றா? பெரும்பாலான குடும்பங்கள்ல மனைவி தான் என்ன செய்யறாங்க, ராணியாக, ராஜாவுக்கும் மேலாக, குடும்ப தலைவனுக்கும் மேலாக ஒரு ராணியாக பல குடும்பங்கள்ல பெண்கள் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் எறும்பு என்ன செய்யுதுன்னா, ராணி எறும்பு தனக்கென மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இடத்தை அமைத்துக் கொள்கிறது பூமிக்கு அடியில. அந்த ராணிக்கு வேலை செய்யக்கூடிய வேலை எறும்புகள், அந்த எறும்புகளும் ஓய்விடத்திற்காக, தன்னுடைய இருப்பிடத்திற்காக மிகப்பெரிய அளவிற்கு வீட்டை அமைத்துக் கொள்கிறது. உணவு கிடங்குன்னு சொல்லி பூமிக்கு அடியில மிகப்பெரிய உணவு கிடங்கை அமைத்துக் கொள்கிறது. நம்மிடமிருந்து ஆட்டை போடக்கூடிய எல்லா உணவுகளையும் அது சேகரித்து சேகரித்து என்ன செய்யும், பூமிக்கு அடியில உணவு கிடங்குல போய் சேமித்து வைக்கும். சேமித்து வைத்த பிறகு மழை காலங்களில் வெளியே வர முடியாது எறும்புனால. அப்ப மழை காலங்களில் உணவுக்காக அந்த உணவு கிடங்கிலிருந்து எல்லா எறும்புகளும் உணவை சாப்பிட்டுக் கொள்ளும். இப்படி பூமியை தோண்டனா எறும்புக்கு தனக்கென ஒரு வீட்டை அமைத்துக் கொள்கிறது. அப்ப உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் வீட்டை அமைத்து தந்திருக்கிறான், மனிதர்களுக்கும் தந்திருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்வோம், அதை ஒத்துக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் வீடு கிடையாது. எல்லாத்துக்கும் வீடுனா எதுக்கு அரசாங்கத்துல இலவசமா வீடு கட்டி தர்றாங்க? எல்லாத்துக்கும் வீடுனா ஏன் பிச்சைக்கார ரோட்ல படுத்திருக்கிறான்? எல்லாத்துக்கும் அல்லாஹ் வீட்டை தந்திருக்கிறாங்க, ஏன் நாடோடிகளுக்கு வீடு இல்லை என்றெல்லாம் நம்ம பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்துல வரும். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் வீட்டை தந்திருக்கிறான், யாருக்குமே வீடு இல்லாம இல்லை.
ரோட்ல பிச்சைக்காரன் படுத்திருக்கானே, பிச்சைக்காரன் படுத்திருக்கிற அந்த இடம் ஒரு வீடு அவனுக்கு. நாடோடிகளுக்கு வீடு இல்லையே, நாடோடிகள் என்ன செய்வான், அவனுக்கு நிரந்தரமான வீடு கிடையாது, வீட்டை அவன் எடுத்துட்டு போவான். ஒரு 4 குச்சியை எடுத்துட்டு போய் மேல துணியை விரிச்சு அதுதான் வீடு. கூடாரம், ஒரு கொட்டகை, ஒரு குடிசை, ஒரு பந்தல், இவை அனைத்துமே வீடு தான். நம்ம என்ன செய்யறோம், ஒரு டார்ச் பில்டிங்கா இருக்கணும், மேல ஓடு போட்டிருக்கணும், மேல என்ன செய்ய சீலிங் வச்சு மறைச்சிருக்கணும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் வீடு என்பது பல வகைப்பட்ட வீடுகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய சக்திக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹ் வீட்டை தந்திருக்கிறான். அந்த வீட்டிலே ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். வீடு என்றால் வெறுமனே செங்கல், வெறுமனே ஆலாப்பழக்கல், வெறுமனே சிமெண்ட் என்று நம்ம நினைக்க கூடாது. ஒரு வீடு என்பது, ஒரு இஸ்லாமிய வீடு என்பது அந்த வீட்டிற்குள்ளே செய்யக்கூடிய செயல்பாடுகள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது ஒரு சிறந்த வீடு. அப்படி இல்லை என்றால் அது ஒரு நாசமடைந்த, நாசமாகக்கூடிய ஒரு வீடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே ஒரு வீட்டை நாம எப்படி அமைத்து தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, வீட்டை ஒரு அமைதியாக, அமைதி வழங்கக்கூடிய ஒரு இல்லமாக உங்களுடைய வீட்டை நாம் அமைத்து தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வீடு என்பது ஒரு அமைதி, யாராலும் மறுக்க முடியாது. ஒருத்தர் பிரயாணத்திற்கு வெளியே செல்கிறார், ஒரு வேலை நிமித்தமாக என்ன செய்கிறார், வெளியூருக்கு பயணம் போகிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் எல்லாம் எப்படிப்பட்ட எண்ணம், எப்பொழுது வீடு போய் சேருவோம். வெளிநாட்டில் வேலைக்கு போய் வேலை பார்க்கிறாங்க நம்முடைய சகோதரர்கள், குடும்பத்தை பாதுகாக்க, பொருளாதாரத்தை திரட்ட அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய ஆசை என்னங்க, எப்பொழுது குடும்பத்தை பார்ப்போம், எப்பொழுது நம்முடைய வீட்டுக்கு போய் சேருவோம் என்று. வீடு என்பது மனிதனுக்கு மன அமைதியை தரக்கூடிய ஒன்றாக இறைவன் தந்திருக்கிறான். அதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வீடு மேலும் அமைதிகரமாக, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு இல்லமாக, மறுமையில வெற்றி தரக்கூடிய ஒரு இல்லமாக நம்முடைய இல்லம் மாற வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிய அடிப்படையில் நம்முடைய வீட்டிலே நாம செயல்பட வேண்டும். எப்படி செயல்படணும், நாம நம்முடைய வீட்டுக்கு நம்ம உள்ள போறோம், வீட்டுல யாருமே கிடையாது, வெளியூர்ல இருந்து நம்ம உள்ள வீட்டுக்குள்ள பூட்டை திறந்து உள்ள போறோம். போகிற பொழுது கூட சில ஒழுங்குகளை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். பைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு நுழைவதாக இருந்தால் உங்களுக்கு நீங்களே சலாம் கூறி கொள்ளுங்கள். வீட்டுல யாருமே கிடையாது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு பூட்டை திறந்து உள்ள போகணும். வீட்டுல யாருமே இல்லையே, நாம சொல்லக்கூடிய சலாம் நமக்கு தான் நம்ம சொல்றோம். அல்லாஹ் உங்களுக்கே நீங்கள் சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யற அழகான ஒரு வழியை நமக்கு தருகிறார். ஆனா வீட்டுல நம்ம ஆள் இருந்தாலும் சலாம் சொல்ல மாட்டோம். வீட்டுக்குள்ள உள்ள நுழையிறப்ப என்ன செய்வோம், சலாம் சொல்லாம வெட்டி நாயங்களை பேசி, வேற ஏதாவது விஷயங்களை பேசி பயமுறுத்தக்கூடிய அடிப்படையில உள்ளே நுழையக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளுக்குள்ளே நாம நுழைந்தால், ஏன்னா நமக்கு அமைதி வீட்டுக்குள்ள கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனிடத்துல அமைதிக்காக துவா செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம், இறைவா எனக்கு நிம்மதியை தா. யாரை பார்த்து சொல்லுகிறோமோ அவர்களுக்கு இறைவா நீ நிம்மதியை தா என்று நம்ம இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறோம். வீட்டுல யாரும் இல்லாத வீட்டுல நம்ம சலாம் சொன்னா அந்த சலாம் நமக்கு திரும்புகிறது. நாமே நமக்கு பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு அர்த்தமாக இறைவன் அதை ஆக்கி தந்திருக்கிறான். வீட்டை நுழைகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும். அதோடு மட்டுமல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைந்த பிறகு, வீட்டுல ஒரு குடும்பம் இருக்கும், வீடுனா ஒரு குடும்பம் இருக்கிறது தானே வீடு, தனியால என்ன செய்ய மாட்டாங்க, பெரும்பாலும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. வீடு என்பது ஒரு குடும்பம். அப்ப அந்த குடும்பத்துல மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி சிறந்து நாம் மனைவி இடத்திலே நடந்து கொண்டோம் என்றால் அது மிகச் சிறந்த ஒரு வீடாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியிலிருந்து வீட்டுக்கு சென்று விட்டால் வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவிகளுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஆயிஷா நாயகி அழகா சொல்றாங்க, நபிகளார் அவர்கள் கிழிந்த ஆடைகளை தைப்பார்கள், கிழிந்த காலணிகளை, செருப்பு அந்து போச்சுன்னா செருப்பை தப்பாங்க. ஆனா நாம அந்த வேலையை செய்வோமா, யோசிச்சு பாருங்க. நாம மிகப்பெரிய அளவிற்கு வெளியே வேலைக்கு சென்று வீடு திரும்புகிற அந்த நேரத்திலே எல்லா வேலைகளையும், எல்லா பணிவிடைகளையும் நம்முடைய மனைவிமார்கள் நமக்கு பார்க்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். தண்ணி குடிக்கணுமா, தண்ணி எடுத்துட்டு வா. சாப்பாடு சாப்பிடணுமா, சாப்பாடு எடுத்துட்டு வா. ஒரு பொருள் அங்க இருக்கு, ஒரு சார்ஜரை போய் எடுக்கணும், சார்ஜரை எடுத்து கொடு என்று எல்லா வேலைகளையும் நான் உட்பட எல்லா ஆண்களும் மனைவி இடத்துல வேலை வாங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே இதை செய்ய அதை செய்ய. ஒரு சட்டை அயன் பண்ணணுமா, அயன் பாக்ஸ் எடுத்து நம்ம அயன் பண்ண மாட்டோம், அதுக்கு நம்முடைய பொண்டாட்டியத்தை பார்ப்போம்.
காய வச்ச துணியை எடுக்கணுமா, நம்முடைய மனைவியை பார்ப்போம். அப்ப எந்த வேலையாக இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடிய நம்முடைய வேலையாக இருந்தாலும் நம்முடைய மனைவி பார்க்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். அது மிகப்பெரிய சோம்பேறித்தனமாக பல ஆண்கள் இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு பார்க்கக்கூடிய வேலைகளை தானாக பார்ப்பார்கள், மனைவிக்கு செய்யக்கூடிய ஒத்தாசைகளையும் செய்வார்கள். கிழிந்த ஆடைகளை தைப்பார்கள், கிழிந்த காலணிகளை தைப்பார்கள். வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா அவங்க செய்வாங்க. ரசூலுல்லாஹ் வேலை வெட்டி இல்லாம இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலை இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, 1008 வேலை தலைக்கு மேல இருக்கும்போ, தலைக்கு மேல ஒரு வேலை தான் இருக்கும். ஆனா நம்ம அப்படி சொல்லிக்குவோம். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு 1008 வேலை இருக்கிறது. வெளியிருந்து அதிபர்கள் வருவாங்க, அவர்களை சந்திக்க வேண்டும். போருக்கு செல்வதாக இருந்தால் தளபதியாக போருக்கு வழி நடத்த வேண்டும், நீதிபதியாக நீதி செலுத்த வேண்டும், பள்ளிவாசலில் போய் தொழுகை நடத்த வேண்டும், மக்களுக்கு பயான் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் நபிகளாரை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகளை பஜ்ர் தொழுகையில பார்க்க முடியாது. மற்ற 5 நேர தொழுகையில பார்ப்பது ரொம்ப சிரமம். ஜும்மா அன்னைக்கு போனீங்கன்னா புடிச்சுக்குவீங்க. ஏதாவது குடும்ப பஞ்சாயத்தா, பள்ளிவாசல் நிர்வாகியை பார்க்கணும், பஜ்ர் நேரத்தை போயிடாதீங்க, அவர் தூங்குவாரு, நீங்க லுகர் நேரம் பார்த்து வாங்க, அல்லது ஜும்மாவுடைய நேரத்துக்கு வந்தீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை நம்முடைய நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா வேலைகளையும் சரியாக செய்வார்கள். எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கலாம். வீட்டிற்குள் சென்றாலும் ஓய்வெடுக்காமல் தன்னுடைய மனைவிமார்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப பயான்ல பேசுவோம், கேட்போம், அவ்வளவுதான். வீட்டுக்கு போனா அதே நிலைமை தான். அப்ப நம்முடைய நிலையை சீர் செய்ய வேண்டும், நம்முடைய வீடு சிறந்த வீடாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய மனைவிமார்களுக்கு நாம உதவி செய்ய வேண்டும். மனைவிக்கு உதவி செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, பிரச்சனைகள் பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடும். பிரச்சனைக்கு காரணமே என்ன? 1008 வேலை. இந்த வேலை யார் செய்வா? நான் மனுஷியா மிருகமா அல்லது ரோபோவா? எல்லாம் எனக்கு என்ன 10 கையா இருக்குது, இத்தனை வேலையை போட்டு வாங்குறானே என்று மனசுக்குள்ள திட்டுவாங்க. வெளியில வாங்க போகும்பாங்க, மனசுக்குள்ள என்ன ஓடும்? இவனை கட்டிக்கிட்டு நான் வர்ற பாடு எனக்கு தான் தெரியும் என்று திட்டக்கூடிய அளவிலே பல பெண்கள் மனைவிமார்கள் இருக்கிறார்கள். எனவே அவருடைய வேலையை குறைக்கிற பொழுது நம் மீது உள்ள அன்பு என்பது அதிகரிக்கும், கோபம் குறையும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை குறைந்து விடும். அப்ப இந்த பிரச்சனை சிறந்த வீடாக மாற வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாத வீடாக மாற வேண்டும். அதற்கு அடிப்படையாக குடும்ப பெண்களுக்கு, மனைவிமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக நாம் இருக்க வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போன்று வீடு என்பது கபிஸ்தான் கிடையாது, மையவாடி கிடையாது. வீடு என்பது உயிருள்ள ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்றால் தொழுகையை நம்ம நிறைவேற்ற வேண்டும். 5 நேர தொழுகை ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்ற வேண்டும். சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா வீடுகளில் தொழுது விட்டு தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஆனா பெரும்பாலும் என்ன செய்யறோம்? சுன்னத்தான தொழுகையை பள்ளிவாசல வந்து தான் தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் தொழுதுட்டு தான் வருவாங்க. அதே போன்று பல்லு தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, வீட்டில் போய் சுன்னத் தொழுவாங்க. இப்படி சுன்னத்தான தொழுகைகளை இரவு தொழுகையில் நம்ம பள்ளிவாசல்ல இரவு தொழுகைக்கு ஏற்பாடு பண்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல முதல் தடவை பள்ளிவாசல்ல ஏற்பாடு செய்கிற பொழுது எல்லா சகாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பின்னாடி வந்து நின்று தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பயம், இது சுன்னத்தான ஒரு வணக்கம், இந்த வணக்கத்தை இவர்கள் கடமையாக்கி விடுவார்களோ என்று அஞ்சி வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று வீட்டில் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ் வீட்டு தான் பிற்காலத்துல வீட்டில் தொழுதார்கள் என்று அந்த செய்தியை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகை தொழுவார்கள். நம்ம என்ன ரமலானுக்கு மட்டும் அதை ஒதுக்கி வச்சுட்டோம். ரமலானுக்கு தராவிங்கிற பேர்ல அந்த ரமலான் மாசத்துல மட்டும் இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை தான், மற்ற நேரங்களில் தொழுகை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தினமும் இரவு என்ன செய்வாங்க? இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாருக்காவது தூக்கம் வந்தா போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துருங்க. அப்ப இந்த ஜும்மாவுடைய அந்த நேரத்தை நம்ம வீணடித்து விடக்கூடாது. தூக்கம் வந்தா அந்த தூக்கத்தை கலைக்கக்கூடிய ஒரு வேலை, எந்திரிச்சு நடங்க, அங்க போய் ஒழுசிங்க, மறுபடியும் ஒழுசிங்க, அல்லது மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காந்தீங்கன்னா தூக்கம் வராம இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இந்த இரவு தொழுகைய, இந்த சுன்னத்தான தொழுகைய வீட்டில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வீட்டை மையவாடியாக நம்ம மாற்றி விடக்கூடாது, உயிரோட்டம் உள்ள ஒரு வீடாக நம்ம மாற்ற வேண்டும். அதற்கு தொழுகை என்ன செய்யணும்? வீட்டில் தொழுகணும். பெண்கள் பெரும்பாலும் வீட்டில் தொழுதுருவாங்க, ஆண்கள் என்ன செய்யணும்? வீட்டில் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமிய வீடு என்றால்
இந்த அம்சங்களை எல்லாம், இந்த அமல்களை எல்லாம் பேணக்கூடிய ஒரு வீடாக நம்முடைய வீட்டை மாற்ற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சைத்தான் தங்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றிவிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீடு என்பது சைத்தான் இல்லாத ஒரு வீடாக, ஏன்னா எல்லா இடத்திலும் சைத்தான் இருக்கிறான். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான், என் பக்கத்துல நிற்பான். எல்லா இடங்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைத்தான் இருக்கிறான் நம்மை வழிகெடுப்பதற்காக. அப்ப அந்த வழிகட்டிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வீட்டிற்குள்ளே நுழைகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அதே போன்று சாப்பிடுகிற பொழுது கூட பிஸ்மில்லா என்று அந்த வார்த்தையை சொல்லி நாம சாப்பிட வேண்டும். சாப்பிட்டோம் என்றால் ஷைத்தான் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை நினைத்து வீடுகளுக்குள்ளே நுழைகிறார்களோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த வார்த்தைகளை மொழிந்து யார் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்களோ அவர்களிடத்தில் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? வீட்டுக்குள்ள வரமாட்டான். இது நமக்கு ஏற்ற இடம் கிடையாது, நம்ம வேற வீட்டுக்கு போயிடுவோம், இந்த வீடு என்பது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட வீடாக இருக்கிறது என்று என்ன செய்வான்? ஷைத்தான் ஒதுங்கிக் கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போன்று ஒருவர் சாப்பிட ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் பிஸ்மில்லா என்கிற அந்த வார்த்தையை சொல்லாமல் யார் சாப்பிடுகிறாரோ ஷைத்தான்கள் எல்லாம் சொல்லும், இது நம்முடைய உணவு, நமக்காக தயாரிக்கப்பட்ட உணவு, இந்த உணவை சாப்பிடுவோம் என்று ஷைத்தான் நம்மோடு சாப்பிடும். அவன் சாப்பிடுவது நமக்கு தெரியாது. ஜின்கள் எப்படி இருப்பது நமக்கு தெரியாதோ அதே போன்று ஷைத்தான் இருப்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஷைத்தான் நாம் சாப்பிடுவதற்குரிய உணவு தட்டிலிருந்து அவனும் சாப்பிடுவான். யார் பிஸ்மில்லா சொல்றாங்களோ அந்த ஷைத்தான் என்ன செய்வான்? இது நமக்கு தகுந்த உணவு கிடையாது, வேணா வாங்க நம்ம வேற பக்கம் போலாம் என்று ஷைத்தான் ஓடி விடுவான். இப்படிப்பட்ட ஒரு வீடாக நம்முடைய வீடை அமைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளே நுழைகிற பொழுது அல்லாஹ்வுடைய எண்ணம், சாப்பிடுகிற பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கிற பொழுது ஷைத்தானுடைய தீங்குதல் நமக்கு ஏற்படாது. இதை ஒரு அம்சமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது? சொல்லி காட்டுகிறது. அதே போன்று நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னன்னு கேட்டா, வீட்டிலே சமைக்கக்கூடிய உணவுகளை வீண் விரயம் செய்கிறோம். பெண்கள் என்ன செய்வாங்க? ஒரு படி அதிகமா போட்டு ஆக்குவோம், அதிகமா சாப்பிடலாம் என்று அதிகமா ஆக்குவாங்க. அது பார்த்தா ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு சாப்பாடு மிச்சமாயிடும். மிச்சமான என்ன செய்வாங்க? பெரும்பாலும் அதை சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் ரொம்ப குறைவு, அதை தூக்கி குப்பையில கொண்டுவாங்க. இது மீன் விரயமா இல்லையா? இது எல்லா விதமான உணவுப் பொருட்கள்லையும் நம்ம பார்க்கிறோம். ஏதாவது வாங்கி வைப்பாங்க, மறந்து அதை சாப்பிடாம அதை அழுகி போய் பழங்களை வாங்கி வைப்பாங்க. அது எங்க வாங்கி வச்சேன்னு அவரும் சொல்ல மாட்டாரு, இந்த மணி கேட்க மாட்டாங்க, அது அப்படியே அழுகி போய் குப்பைக்கு போகும். இது போன்று உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள் வீண் விரயம் செய்யக்கூடிய குடும்பங்களை பார்க்கிறோம். இந்த வீண் விரயம் என்பது ஷைத்தானுடைய மிக ஆக சிறந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீனி வகான ஷைத்தானு ரப்பிஹி கஃபூரா. யார் வந்து வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானின் நெருங்கிய நண்பர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப வீண் விரயம் செய்வது என்பது ஷைத்தானுடைய நண்பருக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை நம்ம செய்யக்கூடாது. குடும்பத்துக்குள்ள வீண் விரயமே செய்யாதீங்க. எல்லாத்தையும் பார்த்து சமைக்க வேண்டும். ஏன்னா ஒரு காசு சம்பாதிக்க எவ்வளவு சிரமப்படுறோம், அந்த சிரமப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் குப்பையில கொட்டுகிற பொழுது, இந்த வீண் விரயம் செய்கிற பொழுது வீட்டிலே பரக்கத்து ஏற்படாது, அபிவிருத்தியை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஒரு பருக்கையில கூட அபிவிருத்தி அல்லாஹ் வச்சிருப்பான். ஒரு தட்டில் நம்ம சாப்பிட்றோம், ஒரு பருக்கை என்ன செய்வோம்? தூக்கி ஓரம் போட்டுறோம். ஒரு கொத்தமல்லி கிடக்குது, ஒரு கருவேப்பிலை கிடக்குன்னு சொல்லி தூக்கி ஓட்டும், அது காசு கொடுத்தாலும் வாங்குறோம். கருவேப்பிலை ஓசியாவா தர்றாங்க, அதையும் காசு கொடுத்து வாங்குறோம். ஓசியா தந்தாலும் மீன் வரையும் செய்யக்கூடாது, அது உணவுப் பொருள் தானே. கருவேப்பிலையும் சாப்பிடலாம், முடிக்கு நல்லதுங்கிறான். அப்ப எல்லா உணவுப் பொருளும் நம்முடைய உடம்புக்கு நல்லது. பிடிக்கலையா நகர்த்தி வச்சிடணும், வேறு யாருக்காவது கொடுத்துடணும். அதை பாதி சாப்பிட்டு பாதி குப்பையில ஓட்டு. இப்படி செய்கிற பொழுது வீண் விரயம் செய்தால் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வீண் விரயம் செய்வது என்பது ஷைத்தானுடைய செயல்பாடாக இருக்கிறது. வீண் விரயம் செய்தால் குடும்பத்துல பரக்கத்து இருக்காது, அது சரியான ஒரு குடும்பமா இருக்காது, சரியான ஒரு வீடாக இருக்காது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று குர்ஆனை நம்ம அதிகமா ஓதணும். பெரும்பாலும் என்ன செய்வோம்? பள்ளிவாசல்ல வந்தா நேரம் கிடைத்தால் குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுவோம். ஆனா வீடுகளில் எவ்வளவு நேரம் நம்ம சும்மா உட்கார்ந்துருப்போம். நம்ம வேலை நிமித்தமா வெளியே போகக்கூடிய அந்த நாட்களை நேரத்தை தவிர பல நேரங்கள் வீட்டில் என்ன செய்வோம்? ஃப்ரீயா இருப்போம். அந்த நேரத்தில் குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிற பொழுது ஷைத்தானுடைய தாக்கம், ஷைத்தானுடைய ஈடுபாடு ரொம்ப குறைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை யார் ஒரு வீட்டில் ஓதுகிறாரோ அந்த வீட்டிலே ஷைத்தானுடைய தாக்கம் இருக்காது.
சைத்தான் விரண்டு ஓடி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதற்கு பல வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. வீட்டிலே கடைபிடிக்கக்கூடிய வழிமுறையாக சில வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை ஓத வேண்டும். வெறுமனே பள்ளிவாசல்ல மட்டும் ஓதாம வீடுகள்ல என்ன செய்யணும்? குர்ஆனை வைத்து. பெரும்பாலான வீடுகள்ல குர்ஆன் இல்லை, குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடிய ஆர்வம் கிடையாது. அது ஏதாவது இருந்தா என்ன செய்வாங்க? கீழே வைக்க கூடாது, மேலே வைக்கணும்னு சொல்லி மேலே சுத்தி வச்சிருவாங்க. அதை எடுத்து படிப்பாங்களான்னு கேட்டா படிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேரம் ரமலான் மாதம் அல்லது வேற ஏதாவது ஒரு நேரம் நல்ல நேரம் கிடைச்சா அதை என்ன செய்வாங்க? அவங்க நினைக்கக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் எடுத்து வச்சு ஓதுவாங்க. திருமறை குர்ஆன் என்பது எல்லா நேரங்களிலும் ஓதக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வீடுகளில் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இன்னொரு விஷயம், முக்கியமான அம்சம் என்னவென்றால், நாம செய்யாம இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் என்னவென்றால், ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது. இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் அது ரொம்ப குறைவு. அத்தா சாப்பிட்டாருன்னா அம்மா லேட்டா சாப்பிடுவாங்க, கணவன் சாப்பிடுவார், மனைவி லேட்டா சாப்பிடுவாங்க, பிள்ளைகள் முதல்ல சாப்பிடுவாங்க, பெற்றோர்கள் லேட்டா சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம், அப்படிப்பட்ட ஒரு நோய் இன்றைய காலத்தில் அதிகமாக இருக்கிறது. குடும்பங்கள்ல எல்லாம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, ஒரு சகாபி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சாப்பிடுகிறேன், என்னுடைய வயிறு நிரம்ப மாட்டேங்குது, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுத்துக்கிட்டே இருக்குது, என்ன காரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சகாபிட்ட கேட்கிறாங்க, நீ தனியா சாப்பிட்றியா கூட்டத்தோடு சாப்பிட்றியா? நான் தனியா தான் உட்கார்ந்து சாப்பிட்றேன், நீ உன்னுடைய குடும்பத்தோடு சாப்பிடு, உன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து சாப்பிடு, அப்படி சாப்பிட்டால் உன்னுடைய உணவுல பரக்கத்து கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்களே பார்க்கலாம், ரமலான் மாசத்துல நீங்க இரவு நேரத்துல இந்த சகர் உணவு ஏற்பாடு செய்வாங்க. வீடுகளில் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சாப்பிடவும் முடியாது, பசி அடங்காது, அது ஒரு மாதிரியா இருக்குன்னா, நீங்க இந்த சகர் நேரத்துல இந்த கூட்டத்தோடு கூட்டமா சாப்பிடுகிற பொழுது அது முழுமையாக சாப்பிட்டு வயிறு அடங்கிய பசி போதுமான அளவிற்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க, குடும்ப உறுப்பினர்களோடு சாப்பிடுவது என்பது ஒரு இஸ்லாமிய சிறந்த ஒரு வீடாக இருக்கிறது. ஆனா பெரும்பாலும் இன்றைய காலத்தில் ரொம்ப வெளிநாடுகளில் கடைபிடிக்கிறாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா டின்னர் ஏற்பாடு பண்ணுவாங்க, இரவு நேர உணவு. அந்த டின்னருக்கு கண்டிப்பா அப்ப அத்தா வரணும், டாடி வரணும், மம்மி வரணும், சந்து எல்லாமே அந்த ஒரு மேசையில சுத்த அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து கொண்டு ஒருத்தர் லேட்டாக சாப்பிட மாட்டாங்க, அது வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் என்று வரவழைத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சுற்றி அமர்ந்து கொண்டு உணவை சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு என்ன செய்வாங்க? அந்த இரவு நேர உணவை கழிப்பார்கள். அப்ப இப்படி சாப்பிட்டு முடிக்கிறாங்களா? இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய உணவு முறை என்பது அது மிகப்பெரிய நன்மையை நமக்கு தருகிறது. சிறு வயதிலிருந்து அதை பழக்குகிற பொழுது, ஒரு 4 லட்டு இருக்கு, 4 பேர் சாப்பிட்றாங்க, 4 பேர்த்துக்கும் ஒவ்வொன்று, 8 பேர் இருக்கிறாங்களா, பாதியா பிரிச்சு கொடு, இப்படி பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளத்துல ஏற்படும். சில பேரை பார்க்குறோம், தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி வச்சிருப்பா, தாகமா இருக்கு தண்ணி கொடு, கொடுத்தா குறைஞ்சிருமே, நான் கொடுக்க மாட்டேன், எப்ப கொஞ்சம் சாப்பாடு கொடு, பசிக்குது, கொடுக்க மாட்டேன், எனக்கே கம்மி, எனக்கே போதுமான அளவு இருக்கு, உனக்கு கொடுத்தா எனக்கு குறைஞ்சிரும். அப்ப பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மை வளராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், தனியா உட்கார்ந்து சாப்பிடுறது. கணவன் தனியா உட்கார்ந்து சாப்பிடுவாரு, மனைவி சாப்பிட்டு விட்டால் என்று நினைத்து சாப்பிடுவார், முக்காவாசி சாப்பிடுவார், கொஞ்சமா வைப்பாரு. அப்ப அதை வச்சு மனைவி என்ன செய்வாங்க? போதுமாக்கி கொள்ள முடியுமா? அப்ப எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகிற பொழுது இருக்கிற உணவை பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப இந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மை குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய குடும்பத்திலே உண்டாக்க வேண்டும். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அது எல்லா நாளும் அது நமக்கு அது பொருந்தாது. ஏன்னா எல்லா நாளும் வெளியே வேலைக்கு போயிடுவோம். ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவா, எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். அப்ப இதை இந்த இஸ்லாமிய குடும்பத்துல, இஸ்லாமிய வீடு என்றால் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். வீடுனா நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளிப்புற தோற்றம் வீடு, நல்ல செங்கல் சிமெண்ட் போட்டு கட்டினா வீடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இஸ்லாமிய வீடு என்பது செங்கல் சிமெண்ட் மட்டும் கிடையாது, உள்ளே செயல்படுத்தக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல செயல்பாடுகள் அனைத்தும் சிறந்த வீடாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் நமக்கு தர சொல்கிறது, ஏற்படுத்தி வைக்க சொல்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இஸ்லாமிய வீடு என்பது நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே நல்ல ஒரு செயல்பாடாக நம்முடைய வீடுகளில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த அடிப்படையில் நம்முடைய வீடுகளில் பல அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து வாழ்கிற பொழுது இந்த உலகத்திலும் நமக்கு நன்மை,
மறுமையிலும் மிகப்பெரிய சொர்க்கம் தரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை நம்மால் அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.